பாருங்கள், இந்த விவசாயம் கூட இங்கே பண்ணுறாங்க. இது ஃபாரின்லலாம் சாப்பிடுவாங்க. பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தோட்டத்துக்கு காமிக்கிறேன். இந்த தோட்டம் தான் இந்த தோட்டம். கோஸ் மாதிரி இருக்கு. கொஞ்சமாக போட்டிருக்காங்க இந்த லேண்டில். அந்த காயை எடுத்து சேல் பண்ணுறாங்க. இந்த காய் தான். இந்த காய் தான். இது ஏதோ ஃபாரின்லலாம் சாப்பிட்ற காயின்றாங்க. இங்கேயும் சாப்பிட்றாங்க போல இருக்கு. பார்த்துங்க. பார்த்துட்டு என்ன காயின்றதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும், நிறையா தெரியாது. இப்போ தான் நானே நிறையா கற்றுக்கிறேன் இந்த வீடியோ எடுக்க வந்து. இதுவும் ஒசூரில் விவசாயம் நடக்குது. இது கூட விவசாயம் ஒசூரில் சப்ஜா சீடுன்னு நினைக்கிறேன். இது கூட வந்து இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. நல்ல வாசனையாக இருக்குது. அப்புறம் அந்த கோஸ் மாதிரி ஒரு காய் இருக்குல்ல, அது சேலட் எல்லாம் பண்ணி சாப்பிடலாமா. அதுவும் இங்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் செரி தக்காளி இருக்குது. பாருங்க, செரி தக்காளி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், செரி தக்காளி. தக்காளி தோட்டம் தான் இது. எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல தோட்டம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி இந்த தோட்டத்தில் காலிஃப்ளவர் இருந்தது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தப்போ. இப்போ பார்த்திங்கன்னா கோஸ் இருக்குது. இந்த பக்கம் கோஸ்லாம் எடுத்துட்டாங்க. அங்கே ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்கள் லாரியில். இந்த பக்கம் கோஸ் இருக்குது. இதுவும் எடுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஒரு கோஸும். காமிக்கிறேன் இருங்க. எவ்வளோ பெருசு ஒரு கோஸ். என் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். என் கையே தாண்டி போகுது. அவ்வளோ பெரிய கோஸு. சூப்பராக இருக்குல்ல? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்ன அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க உங்களுக்கு காமிக்கிறேன். லாரியில் போயிட்டுருக்கு. நான் ஊருக்கு போகுது கோசை. ஓஹோ, இங்கே தான் போதா? சரி சரி. சும்மா வீடியோ எடுத்தேன். சரி தக்காளியம் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும். செரி பழம் மாதிரி இருக்கா, கொத்து கொத்தா இருக்கு.